ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக மட்டன் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் லேசாக ஹீட் ஆனதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதில் 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வறுவலுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை இது போல் நறுக்கியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பாதியமாக இடிச்சும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு இதில் தக்காளி நல்லா பழமாக பார்த்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இதில் அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி நல்லா பழமாக ரொம்ப மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நமக்கு லைட்டாக மசிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வேகணும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா வேக விட்டுடுங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ சேர்க்குற உப்பே சரியாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கரண்டிலேயே நம்ம கலந்து விடும் பொழுது தக்காளியெல்லாம் நமக்கு மசிஞ்சு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எல்லா நான்வெஜ் குழம்புக்கும் ஏற்ற மாதிரி இந்த மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு. அந்த வீடியோவில் நான் செஞ்சுருக்க மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது 3ம் தனித்தனியாக நான் சேர்க்க மறந்துட்டேன். ஸோ சாரி, மன்னிச்சிக்கோங்க. இது 3ஐயும் நான் 1/2 டீஸ்பூனாக எடுத்து ஒன்றா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் மட்டனில் உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு 1 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மட்டனை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக கிராமத்து ஸ்டைலில் மட்டன் குழம்பு வச்சுட்டு அதிலிருந்து எடுத்து வறுவல் பண்ணுவாங்க, அது போலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம மட்டனெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். மட்டனில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவெல்லாம் நல்லா இறங்கணும். ஸோ அப்போ தான் சாப்பிடும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா அதில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றிடும். வற்றி நல்லா ட்ரை ஆகிடும். மட்டன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.